رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஹூத் ஹூத் பறவை எந்த ஊரிலிருந்து செய்தியை கொண்டு வந்தது? இதுக்கான ஆன்சர் சஃபா. ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜுமா இரவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நிறைய அமல்கள் செய்து இந்த நாளை சரியாக பயன்படுத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய தேவைகள் நிறைவேறவும் கஷ்டங்கள் நீங்கவும் இந்த ஜுமா நாள் மிக முக்கிய காரணமாக இருக்கும். ரமதான் மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம் இது போன்ற சிறப்பான மாதங்களில் நாம் அதிக அமல்களை செய்வதன் மூலம் ஒரு வருட பலன் கிடைக்கும். ஆனால் இவை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரும். ஜுமா நாளை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடியது. அந்த வாரத்தில் நாம் என்ன சிரமங்களை சந்தித்தோமோ அதை இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நாளில் சரி செய்து விடலாம். ஒவ்வொரு வாரமும் அதிக துவாக்கள், திக்ருகள், ஸலவாத் ஓதுவதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள், கடன், நோய் என அனைத்து முசீபத்துகளும் நீங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த வாய்ப்பு இது. இதை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்தவும். இன்னும் ஜுமா முடியவில்லை. இதன் கடைசி நொடி கூட பரக்கத்தானதுதான். ஒரு நொடியில் கை நிறைய நன்மைகளோடு மனம் முழுக்க நிம்மதியோடு தூங்குற மாதிரி சிறந்த ஒரு துவாவை இன்னைக்கு பார்க்கலாம். ஜுமா அன்று நாம் ஓத வேண்டிய முக்கிய துவா ஸலவாத். அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதத்தில் உள்ளோம். இந்த நாளில் ஸலவாத் ஓதாமல் எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சிறப்பான ஸலவாத் தருதே இப்ராஹிம். இதை ஜுமா அன்று ஓதுவதுதான் சிறந்தது. சிரமம் பார்க்காமல் வாங்க ஒரு 10 முறை ஓதலாம். இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வீட்டையும் மனதையும் சந்தோஷத்தால் நிரப்புவான். என் கூட சேர்ந்து ஓதுங்க, இல்லை நான் ஓதுவதை அமைதியாக கேளுங்க. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم.
اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على إبراهيم وبارك على محمد عبدك ورسولك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ், நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கருணை புரிந்ததை போன்று உனது அடியாரும் தூதருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கருணை புரிவாயாக. மேலும் இப்ராஹீமின் மீதும் இப்ராஹீமின் குடும்பத்தார் மீதும் அருள் புரிந்ததை போன்று உனது அடியாரும் தூதருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. இந்த நொடியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 100 முறை அருள் புரிந்திருப்பான். நம்முடைய 100 தவறுகளை மன்னித்திருப்பான். அல்லாஹ்வின் பார்வையில் நம்முடைய தர்ஜாக்கள் 100 மடங்கு உயர்ந்திருக்கும். 5 நிமிடம் கூட ஆகலை இதை ஓத. ஆனால் நம்ப முடியாத அளவு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசமும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு ஸலவாத் போதும். இந்த வாரம் முழுக்க நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கும் வரும் வாரம் உங்களுக்கு கிடைக்க போகும் பல நற்பாக்கியங்களுக்கும் டைம் இருந்தால் இன்னும் அதிகம் ஓதுங்க. ஓத ஓத உங்கள் அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து எல்லா கதவுகளையும் திறந்து விடுவான். திருப்தியாக சந்தோஷமாக வாழலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் உடனிருந்த வாலிபர் இருவரும் 2 கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடைந்த போது எதனை மறந்துவிட்டனர்? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.